ஜின்னு படத்துல நானும் நடிச்சிடுறேன். அது படத்துல எனக்கு வாய்ப்பு விட்டா டைரக்டர் பாலண்ணா, அப்புறமா ஜெயராஜ் மாமா. அவங்க சப்போர்ட்டால குழந்தைங்களாம் பார்க்கலாம், பெரியவங்க எல்லாம் பார்க்கலாம். நீங்க பார்க்கலாமா? நான் பார்க்கலாம். நல்ல ஆக்சுவலி நல்ல நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல திறமையான ஒரு பையன் தானே? எனக்கு தம்பி தானே, 2 வயசு. உங்களோட 2 வயசு தான் எனக்கு கூட. அப்படியே நல்லா இருக்கு. தேட்டர் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. இதுக்குதான் ஆக்சுவலி ஆசைப்படுவோம் இல்லையா, ஒரு கலைஞருக்கு தான் ஆசைப்படுவோம் எல்லாத்துக்குமே. இப்போ இவ்வளோ சீன்லாம் வந்து பயங்கரமா கத்துறாங்க, நம்ம வரப்ப நல்ல கைத்தறல் கொடுக்குறாங்க, சந்தோஷமா இருக்கு. ஸோ நல்ல கலைஞர்களுக்கு மக்கள் எப்பயுமே ஆதரவு கொடுப்பாங்க. ஸோ நல்ல படங்களுக்கு அதே மாதிரி தான். ஒரு வாட்டி வந்து படம் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு 10 பேர் சொல்லுங்க. அவ்வளவுதான். நிறைய பாருங்க. ஓகே, உங்க சப்போர்ட் தான் நிறைய பேர் வரவேற்கணும். நீங்க தான். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலி இது 3rd டைம் பாக்குறேன். சோ பாக்குறப்பெல்லாம் சிரிச்சுக்கிட்டு ஒரு வருஷமா புதுசு புதுசா பாத்துட்டு இருக்கேன். ஒரு வாட்டி பாக்குறப்பெல்லாம். ரொம்ப வருஷம் கழிச்சு சாரோட படம். ஆமா, சோ அது எந்த ஹாப்பியா? நிஜமா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் இது அவருக்கு ரொம்ப ப்ரௌடான ஒரு மூமெண்ட். சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நீங்க படத்துல என்ஜாய் பண்ணது? பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஜின்னோட கேரக்டர் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. தேங்க் யூ. படத்துலயா? இல்ல, அவங்கவுங்க ப்ரெஃபரன்ஸ் தான். இருக்கா இல்லையா அவங்கவுங்க ப்ரெஃபரன்ஸ். நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெயிட் பண்ணி செகண்ட் ஹாஃப் பாக்கிறதுக்கு இது 3வது வாட்டி பாக்குறேன். சோ 3 வாட்டியும் உள்ளுக்கு உட்காந்து பார்த்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் விஷயத்தை காமிக்கிறாங்க. ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. அது ப்ரெஃபரன்ஸ், உங்க ப்ரெஃபரன்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வளர்க்கலாம். ஆனா எனக்கு அந்த ட்ரீம்ல ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சுல, அந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. எப்பயுமே நம்ம ஜின் அந்த மாதிரி எல்லாம் வந்து கெட்ட விஷயம் நினைச்சுப்போம். பட் இதுல வந்து ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. வாழ்க்கையில கெட்டதும் இருக்கு, நல்லதும் இருக்கு. அது எப்படி நம்ம பாக்குறோம்னு நான் பொறுத்தது. இல்ல மெசேஜ் இல்ல, சின்ன பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணி பாக்குற ஒரு படமா இருக்கும். கொஞ்சம் பக்கவா எனக்கு பிடிச்ச பாட்டு போரான வாழ்க்கை முகேன் சார் பாடுனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குட்டிமா ஆஃப்கோர்ஸ் அது ஒரு ஹைப்பான ஒரு பாட்டு, ஜாலியா இருந்துச்சு. சாரி, இல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 2 ஹவர்ஸ்ல படம் முடிஞ்சிருச்சு. நான் 3 வாட்டி பாக்குறேன். சோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. சூப்பர். ஆஸ் யூஷுவல் வந்துட்டு பாலா வந்துட்டு வேற லெவல் பண்ணிட்டாரு. நல்லா தான் இருக்கும். இது வந்துட்டு ஹாரர் மூவின்றாங்க ப்ரோ. பட் ஆனா இது வந்து ஹாரர் மூவி மாதிரி கிடையாது. கொஞ்சம் ஃபன்னியாவும் இருந்தது. கொஞ்சம் கிட்ஸுக்கு ரொம்ப லைக் ஆகும் ப்ரோ. இது கிட்ஸுக்கு ரொம்ப லைக் பண்ற மூவி தான் இது. ஜின்னோட இது வந்து ஸ்டோரி வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது ப்ரோ. இது அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. லைக் வந்து ஹாரர் மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் யூனிக்காவும் கொஞ்சம் அந்த ஃபன்னியாவும் இருந்தது. அதனால கண்டிப்பா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். சாங்ஸ் வந்து மோவின் விவேக் நார்மலாவே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். லைக் மோவின் விவேக்கோட மியூசிக்ஸ் வந்து எல்லாமே நல்ல மியூசிக்ஸ் தான். பட் ஆஸ் யூஷுவல் டாப் நாட்ச் பண்ணிட்டாங்க. ஹீரோயினும் பண்ணிருக்காங்க, சூப்பரா தான் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு படம். எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஃபேமிலியா எல்லாருமே வந்து பாக்கலாம். குழந்தைங்க எல்லாம் பார்க்க முடியாதுன்னு எல்லாம் கிடையாது. குழந்தைங்க எல்லாம் தாராளமா வந்து பாக்குற மூவி தான். படம் நல்லா இருந்தது. ஃபேமிலிஸ் அண்ட் கிட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். நல்ல படம். ஆக்ஷன்ஸும் நல்லா இருந்தது, காமெடிஸும் நல்லா இருந்தது. பேய் ரிசல்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. பேய்ங்க பயன்படுத்துறது தான் கொஞ்சம் பயமா இருந்தது. ஆனா பேசுறது செய்யறது அதெல்லாம் காமெடியா இருந்தது. அதனால லைக்ஸ் கொடுக்கணும் இந்த படத்துக்கு. நிறைய பேர் வரணும். சிரிச்சோம். காமெடியா இருந்தது. பாட்டுலாம் நல்லா தான் இருந்தது. அந்த ஹீரோ தான் நல்லா பண்ணாரு. அந்த சண்டை போடுறது, ஃபைட்டிங், அந்த பேய் உள்ள வர்றது அதெல்லாம் நல்லா இருந்தது. படம் நல்லா பிடிச்சிருக்கு. சொல்லுவோம். படத்தெல்லாம் பார்த்தோம்டா, இந்த மாதிரி பேட்டிலாம் கொடுத்தேன் நியூஸ்ல. ரொம்ப நல்லா இருந்தது மூவி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ மஸ்ட் ரியலி தேங்க் பாலா ஃபார் கிரியேட்டிங் சச் அ பியூட்டிஃபுல் மூவி. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்கிரிப்ட்ஸ் நல்லா இருந்தது. லைக் டயலாக் டெலிவரி நல்லா இருந்தது. முகின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் முகின் அண்ட் பாலா காம்போ நான் ஆல்ரெடி சொன்ன ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது.
பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டைனர் மூவி தான். ஒரு பேய் வீட்டுல வளர்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பேய்னாலே நம்ம பயப்படுவோம்ல, ஆனா அந்த பேய் ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு, அப்ப எப்படி இருக்கும்? த்ரில்லிங்கா இருக்கும்ல. சோ அந்த கான்செப்ட் தான். ஸ்டோரி நான் சொல்ல மாட்டேன், தியேட்டர்ல வந்து பாருங்க. பாலா காம்போ, முகின் அண்ட் பாலா காம்போ காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. வினோதினி மேடம் எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட் ஷி இஸ். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கேரக்டர் செலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸும் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த ஜின் அப்படி கை உள்ள வரும், கைய அந்த இது ஓபன் பண்ணும்போது ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. கட் பண்ணும்போது அந்த இன்டர்வல்ல கட் பண்ணும்போது அந்த ஜின் ஆக்சுவலா வரும். ஸோ அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஓகே, எதனால, வாட் இஸ் த ரீசன் தட் முகின் ஜின் வந்து எதுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு வராரு, என்ன கனெக்ஷன் அவங்களுக்குள்ள அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. படம் எல்லாருக்குமே பிடிக்குங்க, எஸ்பெஷலி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஜின் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா காமிச்சிருக்காங்க. சோ கிட்ஸுக்கு நிறைய மூவிஸ் வந்து நம்மளால ஃபேமிலியா போய் பார்க்க முடியாது, பட் இந்த மூவி கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு, எல்லாம் சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க எல்லாருக்கும் பார்த்துட்டு அவங்க ரியாக்ஷன் பார்த்துட்டு கிட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. சாரி, என்னால இருந்துச்சு, நான் சாட்டிஸ்ஃபைட் தான் இருக்கேன். ஆமா ஆமா, ஆக்சுவலி எனக்கு பர்சனலா பயந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. பட் லேட்டரா நான் ரியலைஸ் பண்ண வரது ஒரு பிளெஸிங் மாதிரி தான் என் லைஃப்ல வந்துச்சு. ஸோ எப்படி இந்த மூவில காப்பாங்கல்ல, தட் இட்ஸ் லக்கி சாம் அண்ட் ஹெல்ப் பண்றதுக்கு வரும். ஸோ எவர் இன் மை ரியல் லைஃப் சம்திங் சிமிலர் ஹஸ் ஹேப்பன். லக்கி சாம் தான் இருக்காங்க. ஸ்பெசிபிக்கா பவ்யாக்கு வந்து இந்த படம் ஃபுல்லா ஜின்னு வந்து பெரிய 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 பாசிட்டிவ் இது கொடுத்துருக்கு. அதனால பவ்யாவோட இந்த படம் மூலியமா நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போறதுக்கான முக்கியமான ஒரு பெரிய வாய்ப்பு பவ்யாக்கு இருக்கு. சூப்பர், பயங்கரமா பண்ணிருக்கீங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. இல்ல லாக்னு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஒரு வந்து பெரிய ஹீரோஸோட மூவி நம்ம வந்து நிறைய பார்க்க முடியறது இல்ல. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த மூவி வந்து எல்லாரும் கண்டிப்பா வந்து பார்க்கலாம். வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கு. அவரோட கண்டிப்பா அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு பெரிய ஹீரோக்கே டஃப் கொடுக்குற மாதிரி அவரோட ஆக்டிங் இருந்துச்சு, ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே. ஏன்னா தியேட்டர்ல எல்லா ஆடியன்ஸும் அவரை எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்திருக்கோம். இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் கைத்தட்டல் சவுண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. என்ன சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு குட்டிமா சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஹாரர் மூவில ஒரு அழகான லவ் சாங் சூப்பரா இருந்தது. என்னோட வேற என்ன ஜின் ஜின் வந்து பயமுறுத்துற ஜின் இருந்தது, அது கடைசியா தான் வந்து எல்லாரையும் பயமுறுத்துச்சு. அந்த காமெடி ஜின் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. நினைச்சதுல யாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு? எனக்கு முகின் ராவோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் தான் ஸ்டார்டிங்ல இருந்தே மெயின் லீட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவரோட ஆக்டிங் ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. படம் சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு, நல்லா இருக்கு படம். படம் வந்து குட்டி பசங்களுக்கு இந்த பேய் படம் நல்லா இருக்கு. ஜின்னு வந்து ஒரு பெட்டிக்குள்ள இருக்குது, அந்த பேய் வந்து 700 வருஷத்துக்கு முன்னாடி வெளில எடுத்துறாங்க. அப்புறம் ஹீரோ வந்து இது பண்றாங்க. சாங்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே மைக்ரே சாங் வரும், அது ஒன்று நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு சாங், குட்டி மர் சாங், அவ்வளவுதான். பேய் வளர்க்குறாங்க. ஆமா, அதுக்கு பால் பிஸ்கட் எல்லாம் கொடுத்து வந்து 12 மணிக்கு மேல வந்து பால் பிஸ்கட் எல்லாம் கொடுப்பாங்க. அது வந்து பகல்ல வந்து தண்ணி பட்டா ஒளி பட்டா வந்து இதாயிரும், பேய்க்கு வந்து உயிர் வந்துடும். அதனால திருப்பம் எல்லாம் பார்க்கணும். கிளைமேக்ஸ் ஜின்னும் கெட்டவும் வில்லனோட ஜின்னும் ஹீரோட ஜின்னும் ரெண்டு சேர்ந்து சண்டை போடுவாங்க. படம் நல்லா இருக்குது சார். உங்களுக்கு வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கும் ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்பெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி சாங்ஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அது மாதிரிலாம் கிடையாது. நல்ல ஆக்டிங், நல்ல ஸ்கோப், நல்ல ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ். முகின் சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி விவேக் மோகன் சாரோட மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஒரு மோண்டாஜ் சாங் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க, ரொமான்டிக் வீடியோஸ் நல்லா இருக்குது. அண்ட் கான்செப்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு ஜின்னுன்ற வந்து 200 years பேக்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று கொண்டு வந்துட்டு அதில் வந்து குட் அண்ட் பேட்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து பண்ணாங்க. கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் மாதிரி இருக்குது. பட் யா, உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு சுந்தர் சி சார் படம் பார்க்கறது வந்து உங்களுக்கு எப்படி ஒரு ஃபேமிலி ஹோல்சம் என்டர்டெயினா இருக்கும், அதே மாதிரி வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒரு காமிக்கல் டைமிங் வந்து நல்லா இருக்குது. பாலசார் வந்து அவரோட கூடயே வராரு. ஸோ அவரோட காமிக் டைமிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சப்போர்ட்டிங் காஸ்ட் வந்து இமான் அண்ணாச்சி அவங்களோட இதெல்லாம் நல்லா இருக்குது.
அண்ட் ஜின்னோட கிராபிக்ஸ் அது வந்துட்டு உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ தட் ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. இப்போ பேய் படம், காஞ்சரிங், அனபிள் அந்த மாதிரி யோசிக்கணும்னு இல்லாம உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல ட்விஸ்ட், ஒரு சேஞ்ச் ஆஃப் இது. ஜின்னு கொடுத்துருக்க வாய்ஸ் ஓவர் நல்லா இருக்கு, கொஞ்சம் காமிக்கலாவும் இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம் சார், படம் கண்டிப்பா பார்க்கலாம். அதுதான் நான் இந்த ஜின்னை பத்தி தான் நான் நார்மலா யூஸ்வலா இந்த கோஸ்ட்டை பத்தி எடுப்பாங்க, இருந்தாலும் காஞ்சனா அந்த மாதிரி நிறைய படம் வருது. அதோட இந்த கான்செப்ட்ல யாரும் படம் எடுக்கல இந்த ஜின்னை வச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. சிஜியும் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் இன்னும் சூப்பரா இருந்திருக்கு படம். நல்லா இருக்கு, பயணம் பண்ணிருக்காரு முகின். சாங்ஸ் எல்லாமே முகின் அவரோட சாங்ஸ் தான் இதுல. அதுவும் சூப்பரா பண்ணிருக்காங்க. லாஸ்ட்ல இந்த குட்டிமா சாங்கும் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபைட் செம்மையாச்சு. ஜின்னு வர சீன் தான் கொஞ்சம் நல்லா அது செம்மையாச்சு. லாஸ்ட்ல அந்த கிளைமேக்ஸ் காமிக்கும் போது பயங்கரமா இருந்துச்சு. ரெண்டு ஜின்னு சண்டை போடுவாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும், சின்ன பசங்களுக்கு பிடிக்கும், எல்லாரும் பார்க்கலாம். படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஜின் என்னோட பையனும் ஒரு சின்ன பார்ட் பண்ணிருக்காங்க. அவங்களால இந்த ஜின்னே வந்துச்சு, அவங்கதான் கூட்டிட்டு வராங்க ஜின்ன. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜின் படம் ரொம்ப நல்லா இருக்கு. பெரியவங்க வந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருக்குமே கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் இந்த படம். சரவணன் சார், முகேன் சாரோட காமெடிஸ்ல நிறைய இடத்துல நல்லா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாருங்க. நல்லது பண்ணா நல்லது நடக்கும், கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும். சோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. படம் சூப்பரா இருக்கு, ஜின் வச்சு நல்ல கான்செப்ட் பண்ணிருக்காங்க, அதனால பார்க்கலாம். நல்லா இருக்கு, த்ரில்லிங்கா போயிட்டு இருந்தது, பார்த்துட்டு எல்லா பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. எனக்கு அந்த ஜீன்ல இந்த கான்செப்ட் புதுசா பண்ணியிருந்ததுனால இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருந்தேன். பிரேக்கு கூட வெளியே போல, எப்போ போடுவாங்கன்னு ஆர்வலா பார்த்துருக்கேன். ஓகே ப்ரோ, ஓகேவா பண்ணிருக்கேன். கிளைமேக்ஸ் தான் ஜீனுக்கும் சண்டை, கெட்டதுக்கும் இதுக்கும் சண்டை போட்டிருந்தாங்க. இல்ல பார்க்கலாம், ஒன்ஸ் வாட்சபிள் பார்க்கலாம். நல்லா இருக்கு, சாங்ஸ் நல்லா போயிட்டு இருக்கலாம். ஜென்ரலா இதுதான் சார், ஆக்சுவலா ஒரு ஃபேண்டசி மூவி மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். நல்லா போயிட்டு இருக்கு மூவி. அதான் சார், ஒரு குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு படம், ஜாலியா போயிட்டு இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து நீங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஒரு ஐடியா இருக்கும். புரியல? ஆமா, அதுதான் வளர்க்குற மாதிரி. அது ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு இது மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு கான்செப்ட் தான், நல்லா இருக்கு.